வந்துட்டு உங்களுக்கு தாலி பிரித்து கோத்துட்டாங்களா? ஏன் தாலி பிரித்து கோக்கலையா அப்படின்னு. மழை வருது, எப்படி போகிறது? நன்றாக இருக்கிறதா? எனக்கு அந்த அந்த அட்மாஸ்ஃபியரில் அப்படியே உட்காரணும் அமைதியாக, அப்படியே தியான நிலைக்கு அப்படியே அமைதியாக அந்த அந்த ஒரு வைப் இருக்கும்ல, அந்த வைப் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அக்காவுக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். நானும் தம்பியும் இங்கே போயிருந்தோம்ல சாய்பாபா கோயில் போயிட்டு, நானும் தம்பியும் வந்துட்டு அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் விட்டா நான் வந்து எனக்கு இந்த கம்மல் போட்டே தான் இருக்கேன் எப்போவுமே. எனக்கு ஜிமிக்கி போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இந்த ஜிமிக்கி நான் போட போகிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. சரி எனக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இன்றைக்கி வந்து எங்கள் அக்காவோட பிறந்த நாளா, சரி அக்காவையும் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு, எனக்கு இப்போல்லாம் வந்துட்டு எனக்கு சாமி கும்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டுது. முதல்லாம் வந்துட்டு சாமி சாமி சாமின்னு இருப்பேன். அப்போவுமே வந்துட்டு சஷ்டி இல்லைன்னா வந்துட்டு தைப்பூசம் அதுக்கு அப்போ மட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் எனக்கு இஷ்டப்படும்போது கும்பிடுவேன். ஆனால் எனக்கு இப்போல்லாம் என்னன்னே தெரில, எனக்கு சாமி கும்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எனக்கு இப்போ சாமி கும்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்போ எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்கலாம். எனக்கு அந்த அந்த அட்மாஸ்ஃபியரில் அப்படியே உட்காரணும் அமைதியாக, அப்படியே தியான நிலைக்கு அப்படியே அமைதியாக அந்த அந்த ஒரு வைப் இருக்கும்ல, அந்த வைப் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பக்கத்தில் தான் சாய்பாபா கோயில். மருதமலைக்கு போகணுன்னு ஆசை. சரி இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாய்பாபா கோயில் இருக்குது. அங்கே போய் நல்லபடியாக அங்கே அமைதியாக இருக்கும் தெரியுமா? எல்லா கோயிலும் அமைதியாக இருக்கும். பட் இந்த இது வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு, அங்கேயே இருக்க முருகர் இருக்கார், எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். சரியா? சரி கிளம்பலாமா? ஸோ நான் கோயிலுக்கு வச்சுட்டு போகிறதுக்காக முல்லைப்பூ இருக்குது. முல்லைப்பூ வந்து கட்டிகிட்டு இருக்கேன், பார்க்குறீங்களா? ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்கேன். எனக்கு முல்லைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு முல்லைப்பூ பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். கட்டிடலாமா? ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பூ கட்ட தெரியும் அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு முல்லைப்பூ வந்துட்டு நான் நல்லா கட்டுவேன். மல்லிகைப்பூ வந்துட்டு கட்ட தெரியாது. பட் இப்போ வந்து நான் கட்டி பழகிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கட்டுவேன் நான். முல்லைப்பூவோட ஸ்மெல்லு அப்படியே நமக்கு நிறைய மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணும். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, கும்பிட்ட கரங்களுக்கு இல்லை பயமே. ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடலாமா? ஓகேவா? சின்ன மனசுக்கு விளங்கவில்லை நடப்பது என்ன கோயில் மணிய யாரு அடிக்கிறா, தூண்டா விளக்க யாரு ஏத்துறா, எழுதியது இன்று உதிரனும் ஒளியிலே தெரிவது தேவதையா உயிரிலே கலந்தது நீ இல்லையா, இது நெசமில்லையா, கனவுக்கு தெரியலையா, கண்களில் காணவும் காண்கிறதா. ஹாய். ஸோ நான் வந்து மேலே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த சுடிதார் தான் வந்து போட போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எனக்கு இந்த சுடிதார். நல்லாயிருக்கும், இந்த கலரும் சரி நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதை தான் வந்து போட போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு தாலி பிரித்து கோத்துட்டாங்களா, ஏன் தாலி பிரித்து கோக்கலையா அப்படின்னு. எனக்கு கல்யாணமான ஒரு 10-15 நாளில் வந்து தாலி பிரித்து கோத்துட்டாங்க. தாலி பிரித்து கோக்குறது அப்படின்றது
அவங்களோடத்துல எப்படின்னா பெரிய ஃபங்க்ஷனாலாம் வைக்க மாட்டாங்க, ஓகேவா. சும்மா நம்ம அப்போ ஒரு சரடு கட்டியிருப்போம்ல தாலி, அந்த தாலி கயிறை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தாலி போடுவாங்க, அவ்வளோதான். அதுதான் வந்து தாலி பிரித்து கோக்குறது. அப்படி தான் வந்து நடந்தது. நான் ஷேர் பண்ணியிருப்பேன், தாலி பிரித்து கோக்கும் போதே வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்படி தான் தாலி பிரித்து கோத்துட்டாங்க, ஓகேவா. சரி, இப்போ இந்த ட்ரெஸ் போட்டு வந்துட்டா. டடா, நன்றாக இருக்கிறதா? நிறைய பேர் வந்துட்டு என்னோடய முடி நல்லா ஷைனிங்காக இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது ஆரம்பத்துலேருந்தே ஷைனிங்காக தான் இருக்குது. பட் வந்துட்டு முடி கொட்டுறது மட்டும் பாருங்களேன், நான் ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் சும்மா இங்கே பாருங்க, ஜஸ்ட் இப்படி இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னாலே வரும். இந்தளவுக்கு வந்து முடி கொட்டுகிறது, தெரிகிறதா? என்ன செய்யுது? ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல, லவ்ன்றது வந்துட்டு மண்டையில் இருக்கிற ஏர் மாதிரி, நல்லா வளர்ந்துச்சுன்னா சிலிப்பிட்டு திரியலாம், கொட்டணும்னு நினச்சிச்சின்னா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதானோ. ஸோ கிளம்பலாமா? இப்போ ஒன்று நடந்தது. என்ன விஷயம்னா, எல்லாருக்குமே இது நடக்கும். இந்த சீப்பை நான் இங்கே தான் வச்சுருந்தேன், ஓகேவா. ஸோ அது எனக்கு தெரில. சரி, கம்மல் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு இந்த கம்மல் எடுக்க போனேன். எடுக்க போயிட்டு தலையில் சீப்பு இருக்குன்றதே தெரியாமல் சீப்பெங்கன்னு சொல்லி நான் அங்கே ரூம் ஃபுல்லாக தேடிட்டுருக்கேன். கடைசியில் தலையில் இருக்கான்னு பார்த்தா தலையில் தான் இருக்கு. ஸோ இது நம்ம வேறு மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நம்ம கூடியதே ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து நமக்காக எல்லாமே பண்ணும், நமக்காக தான் நிற்கும், நம்ம கூடயே தான் இருக்கும். ஆனால் அது நம்ம கூட இருக்குன்னே தெரியாமல் எல்லா பக்கமும் தேடிட்டுருப்போம், எல்லாத்துக்கிட்டேயும் தேடிட்டுருப்போம். ஸோ கடைசியில் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருந்ததுன்னு ரியலைஸ் பண்ணும்போது அந்த பொருள் இல்லாமலே போயிடும். எப்படி? ஸோ நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கூடையும் ரிலேட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து சர்வே ஆக முடியும். கரெக்டு தானே? தரசிவிட்டா, நான் வந்து எனக்கு இந்த கம்மல் போட்டே தான் கேட்போமே. எனக்கு ஜிமிக்கி போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் இந்த ஜிமிக்கி நான் போட போகிறேன். தலையெல்லாம் சீவியாச்சு. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி, இன்றைக்கி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்மலையும் சேஞ்ச் பண்ணிடலாம். என்னோடய ஃபேஸுக்கு இந்த கம்மலும் இந்த ஹேர் ஸ்டைலும் அழகாக இருக்குல்ல? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஸோ நான் வந்துட்டு ஜிமிக்கி கம்மல் போட்டே வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால் ஜிமிக்கி கம்மல், இந்த மாதிரி ஜிமிக்கி கம்மல். பூவே 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 உந்தன் கூந்தலில் உன்னை நான் சூடுகிறேன். ஓகேவா? ஓகேவா? சந்தனத்தை பூசுங்க, குங்குமத்தை பூசுங்க. நிறைய பேர் வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுங்க, காஜல் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நானும் வந்து பை பண்ணுறேன், வாங்கிட்டு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதில் போடலாமா? இதில் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் மழை வேறு வருகிறது, நான் எங்கே போகணும்னு நினச்சாலும் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துட்டு. சரி, ஓகே ஓகேவா. நன்றாக இருக்கிறதா? நல்லா இருக்கா? நிறைய பேர் இது குங்குமக்கா போடாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான். சரி, போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அதான். ஓகேவா. ஸோ நான் வாஷ் பண்ணிடுறேன், ஏன்னா அப்படியே கூடாது, கொஞ்சம் நேரத்தில் போயிடும், அது ஒன்றும் ஆகாது. ஓகேவா. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா. நீ நல்லா தான் இருக்குப்பா. சிக்க அழகி. ஓகே, டன்னா? அழகா க்யூட்டாக இருக்கண்ணா. இன்னொன்று விஷயம்,
நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு சென்ட் வாங்கினோம், கேஸ் காமசூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அது பேர் அதுதான். அப்புறம் ஸ்பார்க் இது இதோடது. சீரியஸாக சொல்கிறது, இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? அவ்வளோதான், கிளம்பியாச்சு. போயிடலாமா? போகலாமா வேண்டாமா போகலாமா? ஓகேவா? ஷால் போட்டேன், ஓகேவா? அழகாக இருக்கண்ணா, குடும்ப பெண்ணா. அவ்வளோதான். மழை வருது, எப்படி போகிறது? போகலாம், கிளம்பிடலாமா? வாங்க. வண்டி இப்போ பெட்ரோல் அடிக்கணும், பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது. கோயிலுக்கு வந்தாச்சு, சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டு செருப்பு கழட்டி விட்டுட்டு அங்கே கால் கழுவிட்டு தான் உள்ளே போகணுமா. கால் கழுவிட்டு சரி உள்ளே போனேன். உள்ளே போய் அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு சாமி இருப்பாங்க, சாய்பாபா, அவங்கள போய் கும்பிட்டுட்டு அப்படியே போனேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன், இன்றைக்கி அக்காவுக்கு பிறந்த நாள்னால ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி நீ சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி வந்தான். வந்தவுடனே நானும் தம்பியும் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ வீட்டுக்கு கிளம்பலாமா? வாங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரெஸ் எடுக்கும்போது வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் வர்றது அம்மாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்புறம் வந்தோடனே அம்மா அப்பாவும் ஷாக் ஆகிட்டா, என்ன தெரியாமல் சொல்லாமான்ட்டா அப்படின்னு. ஆமாம் அப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் அம்மா பருப்பு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா செய்கிற பருப்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா, அடுப்பில் செய்வாங்க. சரி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்காவும் பாப்பாவும் வந்திருந்தாங்களா, அவங்க கூட அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா செய்கிற பருப்பு சாப்பாடு, அதுக்கு ஒரு பூண்டு ஊறுகாய், அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் அடுப்பில் செய்யும்போது. அப்புறம் அம்மா ஹாய் காமிக்க சொன்னேன். சிரிமான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனோடனே நான், பாப்பா, அக்கா, அம்மா, அப்பா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. எனக்கு பருப்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு நல்லா பருப்பு சாப்பாடு நல்லா குழைய வச்சு, இந்த சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறது, நல்ல ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு எங்கள் பாப்பாக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அக்கா அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்னா, பர்த்டே அப்படின்றனால. அப்புறம் அப்பா அம்மா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணி திருநூறு பூசி விட்டாங்க. அப்புறம் கிளம்பிட்டேன். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அக்காவுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். நானும் தம்பியும் இங்கே போயிருந்தோம், சாய்பாபா கோயில் போயிட்டு நானும் தம்பியும் அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடல, போனோன்னே கொஞ்ச நேரம் படுத்தோம். அதுக்கப்புறம் அக்கா பாப்பாங்களாம் வந்தாங்களா. அப்புறம் அம்மா பருப்பு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. எனக்கு பருப்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். சரி அதை செஞ்சு தரேன்னாங்க. அப்புறம் செஞ்சு சாப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஓகே, இன்னும் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் மாற்றியாச்சு. இன்னும் போய் வேலையை பார்க்க வேண்டியது தான். ஓகே. ஸோ நைட்டுக்கு நேற்று தோசை சுட்டாச்சு. நேற்று உப்புமா கிண்ணோம், முந்தா நேற்று தோசை. அப்போ இன்றைக்கி சப்பாத்தியோ இல்லை வேறு ஏதாச்சும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. என்ன பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஓகே வாங்க. இன்றைக்கி நைட்டுக்கு கோதுமை தோசை தான் சுட போகிறேன். கோதுமை மாவை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் ஜீரகமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காலையில் கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்களா. நானும் மாமாவும் கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டோம். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் தக்காளி வதக்கிட்டேன். தக்காளி வதக்கிட்டு கருவாட்டு குழம்பு சூடு பண்ணிவிட்டு அப்புறம் தோசையை சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ஓகே பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச்.